எஃப்டிஎஃப்எஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவை நேசிக்கிற, சினிமாவை கொண்டாடக்கூடிய அனைவருக்குமான நிகழ்ச்சி தான் நம்ம எஃப்டிஎஃப்எஸ் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்குமே தெரியும் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு. எஸ், இன்னைக்கான நிகழ்ச்சி தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. முதல்ல இந்த ரிவ்யூஸ் போடுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க ஒரு படத்தோட நெகட்டிவை மட்டுமே பேசி அதை பத்தின ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல படங்கள்ல கூட சில நெகட்டிவ்ஸ் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி போடுறதுனால அவங்களுடைய தொழிலும் பாதிக்கப்படுது. ஸோ நாம நெகட்டிவும் சொல்லுவோம், பாசிட்டிவும் சொல்லுவோம். முதல்ல பாசிட்டிவா சொல்லுவோம். மணிரத்னம் இயக்கத்துல கமல்ஹாசன், சிம்பு, ட்ரிஷா இப்படி முன்னணி கதாபாத்திரங்கள் நடிச்ச இந்த திரைப்படத்தோட முதற்காட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, வழக்கமா ஒரு பெரிய திரைப்படங்களை கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டமா இது இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம போறோம். காரணம், இந்த படத்துல நடிச்சிருக்க 2 முன்னணி நடிகர்கள், அதாவது கமல்ஹாசன் அப்புறம் சிலம்பரசன். சிலம்பரசன் ஒரு மிகப்பெரிய பிரேக்குக்கு அப்புறம் இந்த திரைப்படத்துல நடிச்சு வெளியானதுனால சிம்பு ரசிகர்களும் ஆரவாரம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போனோம். ஆனா நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த திரைப்படத்திற்கான முதற் காட்சி எப்படி இருந்துச்சுன்னா, பயங்கர சந்தோஷமா மேல தாளங்களோட அப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்த்து போனோம். அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வா தான் இது பார்க்கப்பட்டுச்சு. சோ இந்த படத்தோட முதல் பிளஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கதை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கதையே இல்ல, கதை இல்லாதனாலதான் இந்த படம் தோத்துருச்சு, ஆஹா ஓஹோன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. ரொம்பவே ஒரு நல்ல அழகான ஒரு கதை. அந்த கதையை அடுத்த நிகழ்வுகள்ல எப்படி ஸ்கிரீன் பிளேல நகர்த்தணுமோ அதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. கேங்ஸ்டர் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கதைகள் நிச்சயமா அதிகமா வெற்றி பெற்ற கதைகளை தான் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. புதுப்பேட்டை தொடங்கி நம்ம இப்ப இருக்கிற ஜிகர்தண்டா வரைக்கும் நீங்க சொல்லலாம். ஏன்னா ஒரு 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 கேங்ஸ்டர் பத்தின கதையை கலகலப்பா சொல்லியும் ஹிட்டான படங்கள் இருக்கு. ரொம்ப ஒரு ராவா சொன்ன கதைகளை சொல்லி ஜெயிச்ச படங்களும் இருக்கு. அந்த வரிசையில தான் இது சொல்றாங்க, நாயகனோட பார்ட் 2 அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதையை எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னாக்க, கமல்ஹாசன் ஒரு பையனை ரோட்ல இருந்து எடுத்து வளர்க்குறாரு. அந்த பையன் தனக்கே எதிரா திரும்பி அவரை கொல்றதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுறாரு. ஸோ இது ரொம்ப அழகான ஒரு லைன். இந்த லைன்ல இன்னுமுமே கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேய வேகமா நகர்த்தியிருந்தாங்கன்னா இந்த படம் 100% வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இந்த படத்துல யூஸ் பண்ண எல்லா விதமான கேரக்டர்ஸ், அதாவது கமல் கூட நடிச்ச துணை நடிகர்கள் எல்லாருமே ஒரு கரெக்டான சாய்ஸ் தான் சொல்லணும். என்னன்னா, அந்த கதைக்கு ஏத்த கதாபாத்திரம் இல்லை அப்படின்னா அந்த கதை ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே குறைவா இருக்கும். அந்த வகையில மணிரத்னம் அவர்கள் சூஸ் பண்ண அனைத்து கதாபாத்திரங்களும் ரொம்பவே அருமையா இருந்துச்சுன்னு சொல்லணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா செஞ்சாங்க. சோ அதனால கூட படம் இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. மூன்றாவது, படத்தோட பின்னணி இசை மற்றும் இசை இது எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, ஏஆர் ரஹ்மானோட ஒட்டுமொத்த மியூசிக்கையும் நம்ம கேட்டிருப்போம். ஆனா இந்த படத்துல அவர் யூஸ் பண்ண மியூசிக்ன்றது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா ஆர்ஆர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துல பொதுவா இந்த மாதிரி கேங்ஸ்டர் படத்துல போய் உட்கார்ந்தோம்னா அடிதடி டமால் டுமில்னு ஒரே இதுவா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டா பிளே பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னாக்க, சின்மயி பாடின பாடலை இந்த திரைப்படத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அந்த பாடல் யூடியூப்ல மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்ச பின்னும் அதை கொஞ்சம் மணிரத்னம் யோசிச்சிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த எண்டு கார்டு போடும்போதாவது ஸ்ருதிஹாசன் பாடின பாட்டை தவிர்த்துட்டு இந்த பாட்டை போட்டிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருப்பாங்க. ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்து வந்தாங்க. அது ரொம்ப ஒரு ஏமாற்றமா. ஓகே, நம்ம நெகட்டிவ் பின்னாடி பேசுவோம். பிளஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இது படத்தோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்க, இந்த படத்துல யூஸ் பண்ண அந்த ஆர்ட் ஒர்க் அவங்கள நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த படம் தொடக்கத்துல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க, நிறைய அந்த தொடக்கத்துல யூஸ் பண்ணிருக்காத பழைய டெல்லி, மும்பை இந்த மாதிரியான ஒரு விண்டேஜ் லுக்கை கொண்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. குறிப்பா அந்த அந்த படத்துல காட்டக்கூடிய கமல்ஹாசன், சிம்பு சந்திக்கக்கூடிய அந்த வீடு அமைஞ்சிருக்கிற அந்த இடம், ஒரு பரபரப்பான ஒரு சாலை, அதுக்கு நடுவுல லைன் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பரபரப்பான ஒரு லைன் வீடு கொண்ட ஒரு அமைப்பு. அங்க ஒரு போலீஸ் என்கவுண்டர் பண்ற காட்சிகள் இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட பிளஸ்ன்னு பார்க்கலாம்.
படத்தோட நெகட்டிவ் அதை நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கறத சொல்றேன். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே 0. என்ன காரணம் அப்படின்னாக்க, மணிரத்னம் மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் எடுத்த படத்தை ஒரு சாதாரண என்ன மாதிரியான ஒரு ஆள் ரிவ்யூ பண்ணி அதை 0ன்னு சொல்றதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. ஆனா ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஒரு படத்தை போய் பாக்குறீங்க அப்படின்னா, அந்த படத்தை குறைஞ்சபட்சம் நம்ம வந்து தொய்வில்லாம பார்த்தாதான் நம்ம அந்த கதையை வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். நீங்க படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே நான் போன் எடுத்து பாக்குறது, பக்கத்துல இருக்கவங்களோட பேசுறது, டிஸ்ட்ராக்ட் ஆறோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாக்க இதெல்லாம் நடந்துச்சு. நான் சொன்ன விஷயங்கள்லாம் சினிமா தியேட்டருக்குள்ள நடந்த விஷயங்கள். சோ இத ஸ்கிரீன் பிளேவை கொஞ்சம் ஃபாஸ்டா நகர்த்தி இருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பெரிய நடிகர்களோட படத்துல ரியலிஸ்டிக்கான காட்சிகளை வைக்கணும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலை வந்து அத்தனை பேர் சுடுறாங்க, ஆனா அவர் திரும்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு உயிர் பொழைச்சு வர்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்பவே கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்கு. அதுவும் முன்னணி நடிகர்களுடைய படத்துல வந்து அட்லீஸ்ட் அந்த காட்சிகளையாவது நம்ம வந்து கொஞ்சம் கூர்மைப்படுத்திருந்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் எதுவுமே வந்து ஒரு 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 கிரவுண்ட் ஒர்க் இல்லாம போய் ஷூட் பண்ணி எடுத்த ஒரு படமா தான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே தொய்வா இருந்தது. ரொம்ப தொய்வா இருந்துச்சு. செக்கச்சிவந்த வானம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும்னு தெரியல. இதே மாதிரி மணிரத்னம் இயக்கும்போது செக்கச்சிவந்த வானத்தை பத்தி ரொம்ப கேவலமான விமர்சனங்களை கொடுத்தாங்க. செக்கச்சிவந்த வானம் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்ப இதை பார்த்தது பிறகு அதை அப்படி பார்க்க சொல்ல தோணுது. காரணம் என்னன்னா, அந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, பார்க்கலாங்க, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா செக்கச்சிவந்த வானத்துல இருந்த எஃபர்ட் கூட இதுல இல்லாத மாதிரி தோணுச்சு. மேபி இதுல வந்து ஸ்கிரீன் பிளேல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணீங்களா என்னங்கிறது தெரியல. சோ இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் தான் தோணுது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க தக் லைஃப் படத்துக்கு 10க்கு 6.5 கொடுக்கலாம். இல்ல அதிகபட்சம் ஒரு 7 கூட கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 7ங்கிறது ரொம்பவே நல்ல மார்க் தான். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 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 தடவை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம போனீங்கன்னாக்க கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப மோசமான படம்னு சொல்லவே முடியாது. சோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட முக்கியமான அப்டேட்ஸ். சோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நல்ல மூவியோட ரிவ்யூவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.